மிச்சம் இல்லை. இந்த அரசு பதவியேற்ற கையெழுமே மிச்சம் இல்லை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த அரியலூர் மாவட்டத்தில் முதல் முறையாக இந்த மனு கோரும் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய அரியலூர் மாவட்ட அனைத்து விவசாய சங்கங்களை சேர்ந்த தலைவர்களுக்கும் விவசாய பெருமக்களின் முதலில் வழங்குகிறேன். இன்னைக்கு இந்த மனு கொடுக்கும் போராட்டம் எதுக்காக நடந்துட்டு இருக்கு? உழவுல வயல்ல கால் வைக்க வேண்டிய விவசாயிகள் இன்னைக்கு ரோட்ல போராட்டம் பண்ணிட்டு இருக்க அளவுக்கு தான் 2026 இந்த விவசாயிகளோட நிலை இருக்கிறது. நம்மளுடைய முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் கிட்ட இந்த விவசாயிகள் ஒன்றும் பிச்சை கேட்கல. அவர் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஓட்டு கேட்கும் பொழுது என்ன வாக்குறுதி கொடுத்தாரு? 70% அதிகமான மக்கள் தமிழ்நாட்டில் விவசாயிகள் இருக்காங்க. விவசாயத்தை நம்பிதான் அவர்களுடைய குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் ஆசையை தூண்டும் வகையில எப்படியாவது ஓட்டு வங்கி அரசியல் ஓட்டு வாங்கிடணுங்கிற ஒரு ஆர்வத்துல எக்கச்சக்கமான வாக்குறுதிகளை அள்ளிவிட்டார். அவர் எது வேணாலும் அள்ளிவிட்டிருக்கலாம். ஆனா விவசாயிகள் வயிற்றில் அடிக்க வேண்டிய இந்த விஷயத்தை அவர் செய்திருக்கவே கூடாது. என்ன வாக்குறுதி கொடுத்தாரு? 5 ஏக்கர் வரைக்கும் நிலம் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அனைத்து விவசாயிகளுக்கும் அவர்களுடைய பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்வோம், அதற்கான முன்னெடுப்புகளை இந்த அரசாங்கம் செய்யும் என்று சொல்லிவிட்டு ஆட்சிக்கு வந்தவுடனே அவர்களுடைய நம்பிக்கையில் மண்ணள்ளி போடும் விதமாக அவர் வயிற்றில் அடிக்கிற விதமாக இந்த முன்னாடி ஒரு அறிவிக்கை கொடுத்திருந்தார். எள்ளி நகையாடுற மாதிரி காமெடியா இருந்தது. 50,000 வரைக்கும் தான் தள்ளுபடி முழுசா, அதுக்கப்புறம் 30%, 40%, ஏதோ கணக்குகள், சிறு குறு விவசாயிகள் என்னென்னமோ வரைமுறைகள்லாம் இதை யோசிக்கிறதுக்குன்னே அவர் ஒரு தனி செயலாளர் வச்சிருப்பார் போல. இப்படி விவசாயிகளுக்கு பெரும் ஏமாற்றத்தை மட்டும்தான் இந்த தாவேக அரசாங்கம் முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் பரிசாக கொடுத்தது. இந்த விவசாயிகளின் ஆர்ப்பாட்டத்தை கண்டு பயந்த இந்த நம்மளுடைய முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் இப்ப திருப்பி அதுல ஒரு பெருசா உருட்டி 75,000 வரைக்கும் நாங்க முழுசா தள்ளுபடி பண்ணிடுறோம், 75,000க்கு மேல கடன் வாங்கினவங்களுக்கு 35,000, இப்படி அவர்களை கேவலப்படுத்துற மாதிரி பிச்சைக்காரர்கள் போல் நடத்துவது ரொம்ப வேதனையா இருக்கு. இந்த முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் கொஞ்சம் முதல்ல உணரணும். என்னன்னா இந்த விவசாயிகள் மற்ற எல்லா தொழில் மாதிரி விவசாயிகளோட பொழப்பு கிடையாது. எல்லாருக்கும் காலையில போனா சாயந்தரம் குறைந்தபட்சம் 500 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் இன்னைக்கு வருமானம் வந்துடும், 1000 ரூபாய் வீட்டுக்கு கொண்டு போயிடலாங்கிற ஒரு நம்பிக்கையோட எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போவாங்க. ஆனா விவசாயி மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் ஒத்த ரூபாய் கூட நமக்கு வராது. இன்னைக்கு கையில இருக்கிற பாக்கெட்ல இருக்க ஒத்த ரூபாயை கூட இன்னைக்கு உணவுக்கு போட்டாகணும் அப்படின்ற நிலையில ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறது விவசாயி தான். விவசாயிகள் எப்படி ஒரு தாய் தன் குழந்தையை பிரசவிக்கும் பொழுது சந்தோஷப்படுறாளோ அதே மாதிரி ஒரு விதை விதைக்கும் பொழுது அந்த விதை முளைவிட்டு இலை வரும் பொழுது, இலை பூ பூக்கும் பொழுது, பூ காயாகும் பொழுது, காய் அறுவடையாகும் பொழுது, இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் அந்த விவசாயி பாடக்கூடிய அந்த சந்தோஷம் ஒவ்வொரு வட்டமும் பிரசவிக்கிறது சமம். அப்படிப்பட்ட விவசாயி சந்தோஷமா ஒரு வருஷம் பூரா அந்த 3 மாசம் 6 மாசம் அந்த அறுவடை முடிகிற வரைக்கும் அவன் செலவு மட்டும்தான் பண்ணிருப்பான். 1 ரூபாய் கூட அவன் அந்த விவசாயத்துல இருந்து லாபம் அடைஞ்சிருக்க மாட்டாங்க. எல்லாம் முடிஞ்சு அறுவடைக்கு அந்த பயிரை கொண்டு போகும் பொழுது அந்த விவசாயிக்கு லாபம் கிடைக்குமா என்பது அவங்களுக்கு தெரியாது. விதை விதைக்கும் பொழுது விதை முளைக்குமா தெரியாது, அந்த உரம் வாங்கக்கூடிய விலை என்ன தெரியாது, அது அறுவடை ஆகுமா தெரியாது, பயிர் எவ்வளவு காய்க்கும் தெரியாது, எல்லாம் காய்ச்சி லாபம் கிடைக்குமான்னு தெரியாது. இப்படி ஒரு நாளும் செத்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நிறைய பேர் கேட்கிறாங்க. ஏன் இந்த விளக்கத்தை நான் சொல்றேன்னா, எப்ப பார்த்தாலும் எந்த ஆட்சி வந்தாலும் இந்த விவசாயிகளுக்கு மட்டும் பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும், இவர்களோட கோரிக்கை எப்பவுமே தீர்த்தப்பாடு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மத்திய அரசாங்கம் ஒரு சர்வே எடுத்திருந்ததால 2001க்கு பிறகு 3 முறை தான் தமிழ்நாட்டுல நெல் சாகுபடி செய்த விவசாயிகள் லாபம் கண்டிருக்கிறார்கள். இந்த வருஷம் பூரா நஷ்டம் தான். இப்படிப்பட்ட விவசாயிகள் சேத்துல காலை வைக்காட்டி நம்மளுடைய உணவு பாதுகாப்பு என்னாகும், எதிர்கால சந்ததியினருக்கு சாப்பாடு என்னாகும், எல்லாமே ஃபாரின்ல இருந்து இறக்குமதி பண்ண வேண்டிய இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளுபடி நாடு போயிடக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்தோட தான் அழிஞ்சாலும் பரவாயில்ல, தான் குடும்பம் அழிஞ்சாலும் பரவாயில்லை என்று இந்த வருஷம் என் பிள்ளை கல்யாணம் பண்ணிடலாம், இந்த வருஷம் என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டிடலாம், இந்த வருஷம் கடன் அழைச்சிடலாம், இந்த வருஷம் என் வீட்டோட கஷ்டமெல்லாம் தீர்ந்து போய் என் குடும்பம் சந்தோஷமா இருக்கும் என்று ஒவ்வொரு வருஷமும் நம்பிக்கையோடு விவசாயி ஏர் உழுது அறுவடை செய்கிறான். ஆனா அந்த விவசாயிக்கு பயிர் காப்பீடு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யறதுல பாராபட்சம் காட்டக்கூடிய இந்த அரசாங்கம் கொஞ்சமாவது விவசாயிகளோட கஷ்டத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும். இவர்கள் வருஷத்துக்கு 50,000 கோடி ரூபாய் அந்த ஒயின் ஷாப்ல வருமானம் வருது.
இவர்கள் தள்ளுபடி செய்திருக்கிறேன்னு சொல்றாங்கல்ல இந்த விவசாயிகளுக்கு. எத்தனை விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்திருக்காங்க? 8 கோடிக்கு மேல வாழக்கூடிய இந்த மக்கள் வாழக்கூடிய தமிழ்நாட்டுல வெறும் 14 லட்சம் விவசாயிகளுக்கு தான் தள்ளுபடி ஆயிருக்கு. அதுவும் எத்தனை கோடினா 5932 கோடி ரூபாய் தான் தள்ளுபடி. இதெல்லாம் பிச்சை போடுறாங்களா? இது முதல்வர் ஜோசப் விஜய் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இதே இந்தியால நிறைய மாநிலங்கள் விவசாயிகளுக்கு எவ்வளவு பாதுகாப்பு, அவர்களுக்கு எவ்வளவு கடன் சுமைகளை தீர்த்து வச்சிருக்காங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இப்ப சமீபமா மகாராஷ்டிரால விவசாயிகள், சிறு குறு விவசாயிகள் பாரபட்சம் இல்லாம அனைத்து விவசாயிகளுக்கும் 2 லட்சம் ரூபாய் தள்ளுபடி செய்தாங்க. 56 லட்சம் விவசாயிகள் பயனடைந்தார்கள். அது மட்டும் கிடையாது, அந்த விவசாய பயிர்க்கடனை முறையாக செலுத்திய அந்த விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகையும் கொடுத்து கௌரவப்படுத்திருக்கிறாங்க இந்த மகாராஷ்டிரா அரசு. அதை பார்த்து அதுல பாதியாவது செய்யறதுக்கு இந்த ஜோசப் விஜய் அவர்கள் முயற்சி செய்திருந்தால் இன்னைக்கு தமிழக விவசாயிகளோட முகத்துல சந்தோஷத்தை பார்த்திருக்கலாம், அவர்கள் வயிற்றுல பால் வார்த்திருக்க முடியும். ஆனா இந்த ஜோசப் விஜய் அவர்கள் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா? டெல்டா மாவட்டம், இங்க இருக்கிறதெல்லாம் டெல்டா மாவட்டத்துல நெல் சாகுபடியை சார்ந்துதான் விவசாயிகள் இருக்காங்க. இப்ப சமீபத்துல இந்த 1 மாத காலத்துக்குள்ள ஒரு மழை வந்துச்சு. கும்பகோணத்துல, பாபநாசத்துல, இங்க கடலூர்ல எல்லா இடத்துலயும் நெற்தானிய களஞ்சிய அந்த குடோன் இல்லாம ரோட்ல அந்த விவசாயி வருஷம் பூரா கஷ்டப்பட்டு அந்த அறுவடை செஞ்ச நெல்லு ரோட்ல கொட்டி எல்லாம் ஃபுல்லா முளைச்சு போய் அவன் பயிர் என்ன பாடுபட்டிருக்கோம். எத்தனை ஏக்கர் அந்த விவசாயம் அந்த அறுவடை செய்து அந்த நெல்லை கொண்டு வந்திருப்பாங்க, எத்தனை லட்சம் லட்சம் கோடி அவங்களுக்கு நஷ்டம் அடைஞ்சிருப்பாங்க. அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட்டதாக நம்மளுடைய முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் கவலைப்பட்டதாகவே தெரியவில்லை. ஏன்னா கவலைப்பட்டிருந்தாருன்னா உடனடியா அந்த நெல் குடோன்கள் கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கலாம், ஏதாவது ஒரு டெண்டராவது விட்டுருக்கலாம். அதுவும் விட்ட மாதிரி தெரியல. இது மட்டும் கிடையாது, இந்த காவிரி இவர் இப்ப டெல்லிக்கு ஒரு பிரதிநிதி நியமிக்கிறாங்க. நியமிக்கும் பொழுது அவங்க விவசாயிகளுக்கு தமிழகத்துக்கு நல்லது செய்யறவரா இருக்கணும். ஆனா இவருக்கு யாரு ஃப்ரெண்டு, இவர் படத்துக்கு யாரு ஸ்பான்சர் பண்ண, இந்த ஜனநாயகம் படத்தை எடுத்த அந்த பட அதிபர் அவருக்கு அந்த வெங்கட நாராயணனுக்கு கர்நாடக சேர்ந்தவர், கர்நாடகா முதலமைச்சரோட சொந்தக்காரர்னு கூட சொல்லிக்கிறாங்க. அவருக்கு அந்த டெல்லியோட பிரதிநிதித்துவத்தை அவர் கொடுத்திருக்காருன்னா எப்படி மேகதாது அணை கட்டுறதை தடுக்க முடியும்? இவர் எப்படி தமிழக விவசாயிகளுக்கு நல்லது செய்வார்? கொஞ்சம் கூட புரியல. இப்படி நம்மளுடைய முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் 70% விவசாய பெருமக்களின் ஓட்டு வங்கியை வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது. விவசாயி சேத்துல கால வச்சா மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டில மட்டும் இல்ல இந்தியாவில் அனைத்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு என் கோரிக்கை வைக்கிறேன். அதே நேரத்தில் நம்மளுடைய முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு இன்னொரு சொல்றேன், நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் PM 3 நாள் வேலை திட்டத்தை 125 நாளா மாத்தினாரு. அதுல 7580 கோடி ரூபாய் பணத்தை ரிலீஸ் பண்ணிட்டாரு. கடந்த முறை நடந்தது போல இல்லாம இந்த VP ராம்ஜி திட்டத்துல வேலை பார்க்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு அந்த ஊதியம் கரெக்டா போகுதான்னு பார்க்கணும். 8 கோடி விவசாய பெருமக்களுக்கு கிசான் கார்டு கொடுத்திருக்கிறாங்க, சோலார் பேனல் கொடுத்திருக்காங்க. இவருக்கு இயற்கை விவசாயம் செய்யறதுக்கு மத்திய அரசாங்கம் நிறைய திட்டங்களை, நிறைய சலுகைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் இந்த விவசாயிகளுக்கு கிடைக்க செய்ய வேண்டும். எவ்வளவு 6000 ரூபாய் பணம் போட்டா நிறைய அக்கௌண்ட்ல வந்துருது. 22 தவணை நம்மளுடைய விவசாயிகளுக்கு விவசாய கௌரவ நிதி நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செலுத்தியிருக்க அதே வேளையில பாரத பிரதமர் மத்திய அரசாங்கம் கொடுக்கின்ற விவசாய உபகரணம் வாங்குறதுக்கு மானியம், விவசாயிகள் பயிர் செய்வதற்கு மானியம், இயற்கை விவசாயம் செய்வதற்கு மானியம், இப்படி எத்தனையோ திட்டங்களை மத்திய அரசாங்கம் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அதை பாராபட்சமின்றி அனைத்து விவசாயிகளுக்கும், தமிழக விவசாயிகளுக்கும் கிடைக்கப்பெற வேண்டும் என்பதை நம்மளுடைய முதல்வர்